இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநாடு கும்பகோணத்தில் நடந்தது. அதில் பங்கேற்க திருச்சியிலிருந்து காரில் சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு வேம்பக்குடி டோல்கேட் அருகே கரும்பு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டினர். கரும்பு விவசாயிகளுக்கு திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 212 கோடி ரூபாயை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி கருப்பு கொடி காட்டினர். 2022 முதல் தொடர் போராட்டங்களை விவசாயிகள் நடத்தியும் அரசு செவி சாய்க்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயத்தை அழிக்கும் ஸ்டாலினே தஞ்சையை விட்டு வெளியேறு என கோஷங்களை விவசாயிகள் முழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். முதல்வர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டிய சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் விவசாயிகள் பெயரில் மோசடியாக வாங்கிய வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். ஆலை நிர்வாகத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் போன்ற தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான தேர்தல் வாக்குறுதி எண் 57 நிறைவேற்றிட வலியுறுத்தி இன்று கும்பகோணம் சென்ற தமிழக முதல்வருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் வேம்பக்குடி சுங்கச்சாவடி அருகே கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகளை திமுக அரசு அடக்குமுறையை கையாண்டு கைது செய்துள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன். டெல்டாக்காரன் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக் கொண்ட முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் பற்றிய அக்கறையோ சிந்தனையோ இல்லாமல் இருப்பது ஏன்? நெல், கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது, தங்கள் நிலங்களை காக்க போராடிய திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவது என இந்த 60 மாதங்களில் விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து வரும் திமுக அரசு ஆட்சி முடியும் தருணத்திலும் அதையே தொடர்கிறது. தொடர்ந்து 1000 நாட்களுக்கும் மேலாக தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற போராடி வரும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்து இந்த பிரச்சினை தொடர்பாக விவசாயிகள் மீது எந்த வழக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.